இந்தியாவில் எந்த மாநிலம் மகிழ்ச்சியான மாநிலம் என்ற டாப் 10 பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை ஹாப்பி பிளஸ் கன்சல்டிங் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் இமாச்சல பிரதேசம் முதலிடத்தை பிடித்துள்ளது. டாப் 10 பட்டியலில் ஒரே ஒரு தென் மாநிலம் தான் இடம் பெற்றுள்ளதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்தியா பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம் கொண்ட மாநிலமாகும். ஒவ்வொரு பகுதியிலும் மக்களின் பொருளாதாரம், சமூக நிலை ஆகியவற்றை அங்குள்ள காலநிலை, உள்கட்டமைப்புகள் என பல்வேறு காரணிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அந்த வகையில் திருப்தியான வாழ்க்கை முறை, உணர்வு ரீதியான சுதந்திரம், பொருளாதார நிலை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஹாப்பி பிளஸ் கன்சல்டிங் என்னும் நிறுவனம் இந்தியாவில் மகிழ்ச்சியான 10 மாநிலங்களை பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் தென் இந்தியாவில் இருந்து ஒரே ஒரு மாநிலம் மட்டும் இடம்பெற்றுள்ளது. நாட்டிலேயே மகிழ்ச்சியான மாநிலத்தின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இமாச்சல பிரதேசமாகும். இமயமலையை ஒட்டி அமைந்து இருக்கும் இந்த மாநிலம் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை கொண்டுள்ளது. அமைதியான சூழல், தூய்மையான காற்று உள்ளிட்டவற்றை இந்த மாநிலத்தை மகிழ்ச்சியான மாநிலங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் வைத்துள்ளது. இந்த மாநிலத்தில் குற்ற விகிதம் குறைவு, சமூக ஒழுக்கம், அமைதியாக நகரும் வாழ்க்கை முறை உள்ளிட்டவையும் மக்களின் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை அளிக்கிறது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோராம் இந்த பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இந்த மாநிலத்தில் கல்வியறிவு பெற்றவர்கள் அதிகம், சமத்துவம் மற்றும் வலுவான கலாச்சார பிணைப்பை இந்த மாநிலம் கொண்டுள்ளது. பழங்குடியின கலாச்சாரம், சமூக திருப்தி உள்ளிட்டவை மகிழ்ச்சி குறியீட்டை அதிகரிக்க செய்திருக்கின்றன. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் அழகு, தூய்மையான காற்று, ஆழமான கலாச்சாரம் ஆகியவை மக்கள் மனநலனை மேம்படுத்துகின்றன. அந்தமான் நிக்கோபாரில் குற்ற விகிதங்களும் குறைந்து காணப்படுகிறது. இந்த பட்டியலில் 4வது இடத்தில் பஞ்சாப் மாநிலம் உள்ளது. வேளாண்மை முக்கியமான வாழ்வாதாரமாக இந்த மாநிலம் கொண்டுள்ளது. 5வது இடத்தில் குஜராத் உள்ளது. பொருளாதார செழுமை மற்றும் மாறாத கலாச்சாரம், வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, மக்களின் அடிப்படை வசதிகளுக்கு அளிக்கப்படும் முன்னுரிமை உள்ளிட்டவை இந்த மாநிலம் 5வது இடத்தில் இருப்பதாக முக்கிய பங்காற்றுகிறது. இந்த பட்டியலில் 6வது இடத்தில் சிக்கிம் மாநிலம் உள்ளது. வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் காணப்படும் தூய்மையான சூழல், வளமான கலாச்சாரம், பாரம்பரியம், தீவிர சுற்றுச்சூழல் கொள்கைகள் ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. தமிழகத்திற்கு அருகில் உள்ள புதுவை யூனியன் பிரதேசம் மகிழ்ச்சியான மாநிலங்கள் பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. பட்டியலில் 8வது இடத்தில் மற்றொரு வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் உள்ளது. இந்த மாநிலத்தில் உள்ள கலாச்சாரம், வலுவான சமூக உறவுகள், பாதுகாப்பு, இயற்கையான காலச்சூழல் ஆகியவை காரணமாக 8வது இடத்தில் உள்ளது. கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கப்படும் கேரளா மகிழ்ச்சியான மாநிலங்கள் பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. முதல் 10 இடங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரே தென்னிந்திய மாநிலம் கேரளா தான். கேரளாவை பொறுத்தவரை அங்குள்ள இயற்கை அழகு, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை என அதன் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வி, சுகாதாரத்தில் முன்னிலையில் கேரளா உள்ளது. இருந்த போதிலும் கேரளாவில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் ஆகியவை மகிழ்ச்சியின் குறியீட்டின் அளவை குறைத்துள்ளது. இதனால் 9வது இடத்தில் உள்ளது கேரளா. இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலங்கள் பட்டியலில் பெரும்பாலும் வடகிழக்கு மாநிலங்களே ஆதிக்கம் செலுத்துவதை பார்த்து இருப்போம். அந்த வகையில் பட்டியலில் 10வது இடத்திலும் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவே உள்ளது. அங்குள்ள தனித்துவமான பழங்குடியின கலாச்சாரம் உள்ளிட்டவை மகிழ்ச்சி குறியீட்டில் முன்னிலை வகிக்க காரணமாக உள்ளது. இயற்கை சூழல், மாறாத சமூக அமைப்புகள் காரணமாக மேகாலயா மகிழ்ச்சியான மாநிலங்களின் வரிசையில் 10வது இடத்தில் இடம் பெற்றுள்ளது. மகிழ்ச்சியான மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 29வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.